ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பனவள கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி இதை வந்து செஞ்சதில்லை. இப்போ எங்கள் அம்மா தான் அதை வந்து செஞ்சு காமிக்க போகிறாங்க. நானும் உங்களோட சேர்ந்து இப்போ தான் அது பார்க்க போகிறேன். இது வந்து பச்சரிசி தான் எடுத்திருக்கோம். பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா, நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்குன்னு தனியாக தான் வாங்கணும் இல்லை. உங்கள்கிட்ட ரேஷன் பச்சரிசி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது. ரேஷன் பச்சரிசியே வைக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நாங்கள் வந்து டம்ளர் வந்து 7 டம்ளர் போட்டிருந்தோம். உங்கள்கிட்ட எந்த வீட்டில் எந்த சைஸ் டம்ளர் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. கரெக்டாக தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட்டே கழுவ வேண்டாம். இப்போ வந்து நல்லா வடித்தாச்சு. வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சுக்கு ஏலக்காவை நான் வந்து தட்டி போடுவேன். நல்லா வடித்ததுக்கப்புறம் 3-4 முறை கழுவிக்கோங்க. கழுவுனதுக்கப்புறம் சுக்கு ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. இப்போ வந்து அரைக்க கொடுத்துடலாம். நான் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். சுக்கு ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுருங்க. இப்போ இது வந்து பக்கத்தில் எங்களுக்கு மில்லு இருக்குது, ரைஸ் மில் இருக்கிறதுனால நாங்கள் அங்கேயே அரைக்க கொடுத்துடுறோம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த இது அரைக்கிறதுக்கு 10 ரூபா தான் வாங்கினாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வீட்டில் வந்து கம்மியாக செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு அரை முடி தேங்காய் வந்து நல்லா திருவி வச்சுக்கிட்டோம். கொஞ்சோண்டு எள்ளையும் அதோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து மாவு வந்து நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் சீனியோட அளவு வந்து நம்ம கரெக்டாக போட முடியும். இப்போ மாவு வந்து இப்போ அளந்து வச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த டம்ளரில் எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் நாங்கள் வந்து இப்போ அளந்து எடுத்து போட்டிருக்கோம். நாங்கள் வந்து 7 டம்ளர் அரிசி போட்டிருந்தோம். அதே மாதிரி கரெக்டாக மாவும் பார்த்திங்கன்னா 7 டம்ளர் கிடச்சிச்சு எங்களுக்கு. இப்போ வந்து மாவு அளந்து போட்டுட்ருக்காங்க. மாவு வந்து இப்போ 7 டம்ளர் அளந்து போட்டிருக்காங்க. இப்போ சீனி வந்து அளந்துடலாம். சீனி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 1.25 டம்ளர் போட்டிருந்தோம். இதே டம்ளரில் நாங்கள் 1.25 டம்ளர் போட்டிருந்தோம். ஏன்னா இனிப்பு கம்மியாக இருக்கணும், அதாவது கரெக்டான அளவாகவும் இருக்கணும், இல்லை கொஞ்சம் லைட்டாக கம்மியாகவும் இருக்கணுங்காண்டி நாங்கள் போட்டோம். உங்களுக்கு வந்து நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்கன்னா நீங்கள் 2 டம்ளர் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளரில் அளந்தீங்களோ அதே டம்ளரில் போட்டுக்கோங்க. இப்போ இது கூட தேங்காய்ப்பூ நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு பிடிக்காதவங்க நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய்ப்பூ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை கையாலே நல்லா வந்து நீங்கள் எல்லா இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கையால் துருவி நல்லா அதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கையாலே எடுத்து இப்படி எந்த பாத்திரத்தில் வைக்கமோ அதை நல்லா இந்த மாதிரி அழுத்தி அமுக்கி விடணும். நல்லா அழுத்தி விடணும். எதுக்காக வந்து இப்படி செய்கிறோம் அப்படின்னா தான் நமக்கு அது வந்து ஒரே ஏன்னா இந்த கொழுக்கட்டை வந்து உடனே செய்ய முடியாது, 2-3 மணி நேரம் ஆகும். இந்த சீனியும் மாவும் ஒன்றா கலந்து நமக்கு வந்து இலக்கம் கொடுக்கணும், இலக்கம் வருமா. அந்த இலைக்கு வந்தால் தான் நம்ம ஓலையில் வந்து நம்ம வச்சு அவிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தி வச்சு மூடி வச்சாச்சு. இப்போ ஒரு 3 மணி நேரம் நான் வந்து இதை அப்படியே நான் தனியாக ஓரமாக எடுத்து வச்சுருந்தேன். அப்படி வச்சா தான் நம்மளால் அவிக்க முடியும். சீனிலாம் நமக்கு வந்து ஒரே மாதிரி நம்ம வந்து கரெக்டான பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், பனை ஓலை வந்து இப்போ இந்த சைஸ் இந்த மாதிரி கிடச்சிருக்கு பனை ஓலை. இதை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த இதை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிடுவோம். நானே இப்போ தான் இதை கவனிக்கேன். இந்த மாதிரி இப்படி பனை ஓலையை விரித்து காமிச்சாங்க. இந்த மாதிரி விரித்து காமிச்சு இந்த இதில் தான் நம்ம நடுவில் வைக்கணும், அதுக்கேற்றாப்புல தான் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிக்கிடணும். பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துடணும். அதுதான் உங்கள்கிட்ட நான் வீடியோவில் காமிக்க. இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து நம்ம அந்த கொழுக்கட்டை வைக்கிற சைஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கிடணும். சின்னதாக கட் பண்ணிக்கிடணும். அதுதான் நீங்கள் வந்து இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கே அன்றைக்கி புதுசாக தான் இருந்துச்சு. முந்தி அம்மா சின்ன வயசில் பண்ணுவாங்க, நாங்கள் எதுவுமே பார்க்க மாட்டோம். இப்போ பார்க்கும்போது எனக்கே இது புதுசாக தான் இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். எதுக்காக இந்த பனை ஓலையில் இந்த மாதத்தில் சாப்பிட்டோம்னா ரொம்பனா, ஏன்னா இந்த பங்குனி மாதம் தான் இந்த பனை ஓலையில் வந்து அதில் ஒரு வாசனை வருமா. எனக்கு எங்கள் அப்பா தான் சொன்னாங்க. இது வந்து இதில் அவிச்சு சாப்பிடும்போது இந்த மாதத்தில் தான் இதில் அந்த ஓலையில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறது சொன்னாங்க. நானே இப்போ தான் கேள்விப்படுதேன். பாருங்கள், இப்போ எனக்கு வந்து 2 மணி நேரத்துலேயே நல்லா இலகி வந்துடுச்சு. நாங்கள் வந்து ஊடால வந்து இப்படி கைட்டை வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தோம், கைட்டை பிடிச்சி பார்த்தோம், நல்லா இலகி வந்துருச்சு. 2 மணி நேரத்தில் எங்களுக்கு நல்லா வந்துட்டு. இப்போ வந்து அந்த ஓலையில் வந்து நம்ம அந்த சைஸுக்கு ஏற்றாப்புல நம்ம கொழுக்கட்டையை வந்து பாருங்கள், இப்போ எங்கள் அம்மா வைக்கிறாங்கள அந்த ஷேப்பில் தான் இப்படி வைக்கணும். இந்த மாதிரி கைட்டை இந்த மாதிரி வச்சு அந்த பனை ஓலை சைஸுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து அந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம வைக்கணும்.
இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை ஒவ்வொன்றா வந்து நம்ம இதை வந்து பிடிச்சி எடுத்துடலாம். இதை இன்னொரு பிளேட்டில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்படி ஒவ்வொரு வாளிலையும் நம்ம ஒவ்வொரு கொழுக்கட்டையும் நம்ம வந்து பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இது வச்சிட்டு இருக்கும்போதே நாங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டோம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடணும். உண்மையிலே செம சூப்பராக இருந்துச்சு. சாப்பிடும்போதே இன்னொரு கையப்படா கொழுக்கட்டை அவிக்கலாம் தான் எங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு. பாருங்கள், இட்லி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இட்லி பாத்திரம் வந்து இது வந்து ஒரு தட்டு தான் வைக்க முடியும். இப்போ வீட்டில் 2 தட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வச்சுலாம் அவிக்கக்கூடாது. இதையும் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக ஒரு 10-15 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவிச்சு ஒரு 20 நிமிஷம், அதாவது ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி அவிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக வரும். நம்ம அவிச்சிட்டு இருக்கும்போதே நல்லா வாசனையாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக 20 நிமிஷம் கழித்து நல்லா வெந்துருச்சு, சூடாக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றா வேறு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுருந்தோம். மிச்சம் இருக்கிறதையும் நாங்கள் இன்னொருக்கா வந்து நல்லா மொத்தம் நாங்கள் 2 தடவை அவிச்சோம். நாங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பனவள கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கையில் எனக்கு சுடுது, அதோடு நான் உங்களுக்கு எடுத்து இதை காமிச்சிட்ருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக மென்மையாக இருக்குது. இதை வந்து சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு. அத்தான்கிட்ட கொடுத்து இதை சாப்பிட சொல்லுவோம். அவங்களே சூப்பராக இருக்குனாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.